இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஓடிஐ இந்தியா 170 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு ஒரு அருமையான வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் வெற்றி. சுபன் கில் அண்ட் இசான் கிசான் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு மரண அடி அடி வெளுத்து எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஆப்கானிஸ்தானை போட்டு பந்தாடிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சாங்கன்னா சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. நான் ஆல்மோஸ்ட் மொதல் மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சிருந்தோம். இந்த மேட்ச் ரெண்டாவது ஓடி. இந்த மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்னா சீரீஸ் நம்ம வந்து அழகா அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு மேட்சாக இருந்தது. அப்படிப்பட்ட மேட்ச்ல இன்னைக்கு டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் முதல்ல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுறோம் அப்படி ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்த நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்சியலாகவே ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை வந்து குயிக் செஷன்லேயே நம்ம வந்து இழந்தோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் சுபன் கில், ரோஹித் சர்மா நல்ல ஒரு கூட்டணி வந்து அருமையான கூட்டணியாக போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம தலைவர் ரோஹித் சர்மா 48 ரனுக்கு அவரோட விக்கெட் வந்து இழந்தார். அதுக்கப்புறம் அந்த கில் அண்ட் இசான் கிசான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி போட ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவலாக இருந்தது. இசான் கிஷான் அண்ட் கில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பவுலிங்கை போட்டு பெரிய பிரிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ளஸ் அதுவும் இஷான் கிஷான் செம்ம அடி வெள்ளு உரிச்சு எரிஞ்சிட்டாப்புல மனுஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுபன் கில் இன்னைக்கு 154 ரன் அடிச்சிருந்தாரு. இஷான் கிஷன் 125 ரன் அடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டணியே 200 ரன்னுக்கு மேலே இருந்தது. எக்ஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் 200 ரன்னுக்கு மேலே வந்தது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் விக்கெட்டை வந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டர்ஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் யாரும் சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால இந்தியா 49.5 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 402 ரன் மட்டும் அடிக்க முடிஞ்சுதுங்க. ஓகே, 403 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பித்த ஆப்கானிஸ்தான் அணி ஆரம்பம் சூப்பராக இருந்தது. குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான் ரெண்டு பேரும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. குர்பாஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டார்ட் இன்னைக்கு கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குயிக் செஷனில் அவரோட விக்கெட்டை இழந்தார். அதுக்கப்புறம் இப்ராஹிம் சத்ரா இருக்கட்டும், அட்டலா இருக்கட்டும், இவங்களும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு 40 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. நல்லா சூப்பராக அடித்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரும் ரொம்ப நேரம் நிலைச்சு நின்று ஆட முடியலைங்க. ஒரு பக்கம் ரஹீம்ஷா மட்டும் நிலைச்சு நின்று ஆடுறாரு. மற்றபடி எந்த ஒரு பேட்டரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 232 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் வந்து இழந்துட்டாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ரஹீம்ஷா மட்டும் 79 ரன் அடிச்சிருந்தாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் சீரீஸையும் பார்த்தீங்கன்னா 2-0 அப்படின்னு இப்போதைக்கு வந்து முன்னிலை வச்சு தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. இப்போதைக்கு சீரீஸ் நம்ம கைவசம் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிச்சதுக்கான காரணம் அண்ட் இஷான் கிஷானா இருக்கட்டும், கில் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு அட்டகாசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியா இன்னைக்கு ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் குர்னூர் பார் வேறு லெவல் ஸ்பெல் பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் டீமுக்கு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு பவுலர் கிடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த பவுலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.